நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது இரண்டாவது நிலை. இந்த இரண்டாவது நிலைக்கு பெயர் ஹேடீஸ், HADES. பழைய ஏற்பாட்டிலே இதற்கு ஷியோல் என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. தமிழிலே இதற்கு பாதாளம் என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பாதாளம். சரீரம் இல்லை, ஆவி ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆத்மாவை பற்றி தான் இந்த இரண்டாவது நிலை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 31வது வசனம். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். பாதாளம் என்கிற வார்த்தையை அங்கே கவனிக்கிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் சபையை குறித்து சொல்லும் பொழுது இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று பார்க்கிறோம். தமிழிலே பாதாளம் இருந்தாலும் இந்த பாதாளத்திற்கு ஆங்கிலத்திலே ஹேடீஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஹேடீஸ் என்றால் என்ன? மரித்தவர்கள் தங்குகிற இடம் இந்த ஹேடீஸ். ஆங்கிலத்திலே dwelling place of the dead. மரித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நல்லவன் மரித்திருக்கிறான், தீமை செய்தவனும் மரித்திருக்கிறான். எல்லாருமே இந்த இரண்டாவது நிலையாகிய பாதாளத்திற்கு கடந்து போகிறார்கள். ஆனால் அந்த பாதாளத்திலே பிளவு இருக்கிறது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்த சம்பவத்தின் மூலமாய் நான் அதை விளக்க விரும்புகிறேன். லூக்கா 16வது அதிகாரம் 19 to 26. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒன்று. இது ஒரு உவமை அல்ல. நிறைய பேர் சொல்வது இது ஒரு கதையா சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இல்லை. ஏன் இது ஒரு உவமை இல்லை என்று சொன்னால், எல்லா உவமைகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் எங்கேயுமே பெயர் கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் இங்கே ஐஸ்வர்யவானுக்கு பெயர் தரப்படவில்லை. ஆனால் லாசரு என்ற பெயர் வருகிறது, ஆபிரகாம் என்ற பெயர் வருகிறது, மோசே என்ற பெயர் வருகிறது. அப்படியானால் இது ஒரு உவமை அல்ல, இது நடந்த சம்பவம். ஆண்டவர் அதை விளக்குகிற விதம் சற்று வித்தியாசமானது. பாதாளம் 3 பிரிவுகளாய் நாம் பிரிக்க முடியும். ஒன்று மேல் பாதாளம், இரண்டாவது நாம் கீழே பார்த்தோமானால் கீழ் பாதாளம். இந்த மேல் பாதாளத்திலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நீதிமான் இந்த மேல் பாதாளத்திலே வைக்கப்படுகிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இந்த மேல் பாதாளத்திலே வைக்கப்படுகிறார்கள். இந்த சம்பவத்திலே அங்கே ஆபிரகாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த மேல் பாதாளத்திற்கு இன்னொரு பெயர் பரதீசு. லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்திலே ஆண்டவர் அந்த திருடனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தை சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பரதேசி எது என்று சொன்னால் இந்த மேல் பாதாளம். அப்ப ஐஸ்வர்யவான், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனும் துணிகரமான பாவத்தை செய்தவனும் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் கீழ் பாதாளத்திலே இருக்கிறார்கள். கீழ் பாதாளத்திலே இந்த ஐஸ்வர்யவான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அது நரகமா? இல்லை, நரகம் இன்னும் உண்டாக்கப்படவில்லை. நரகத்தை பற்றி பேசும்போது அதை பார்ப்போம். நாம் இந்த உலகத்திலே இயேசுவை அறியாமல் வாழ்ந்தோமானால் தற்காலிக ஒரு பாடு இந்த கீழ் பாதாளம். 23வது வசனம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். 24வது வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறானே என்று கூப்பிட்டான். அப்போ இந்த இடம் ஒரு வேதனையான இடம். இது நரகம் அல்ல, இது தற்காலிகமாக இயேசுவை அறியாதவர்கள் வேதனைப்படுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இங்கே இருந்து நாம் மேலே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியும். இந்த ஐஸ்வர்யவான் பார்த்தானே, அதற்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? இங்கே இருந்து ஏறி போக முடியுமா? முடியாது. இங்கேதான் நடுவிலே ஒரு பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது. 26வது வசனத்தை நாம் கவனிப்போம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு
எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிரேட் கல்ஃப். ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. இங்கே இருந்து அங்கேயும் போக முடியாது, அங்கே இருந்து இங்கேயும் போக முடியாது. இதுதான் ஒரு மனிதனுடைய இரண்டாவது நிலை. பாவிகளாய் மரித்து போனவர்களுக்கு வைக்கப்பட்ட இடம் இந்த கீழ் பாதாளம். இந்த நிலையை சில வசனங்களை நான் காண்பித்தால் உங்களுக்கு எளிதாக புரியும். சங்கீதம் 86வது சங்கீதம் 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். இப்பொழுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தாழ்ந்த பாதாளம், கீழ் பாதாளம், அதாவது எது? தற்காலிகமாய் வேதனைப்படுகிற ஒரு இடத்தை குறித்து தாவீது அங்கே சொல்லுகிறார், தாழ்ந்த பாதாளம். இன்னொரு வசனம் யோபு சொல்லுகிறதை பாருங்கள். யோபு 14வது அதிகாரம் 13வது வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாய் இருக்கும். இந்த பாதாளத்துக்கு ஆங்கிலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று ஷியோல் என்று இருக்கும், அல்லது ஹெய்டீஸ் என்று இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே இந்த பாதாளத்திற்கு அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ஷியோல். இன்னொரு வசனம் யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் தரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். பாதாளம் இங்கே பார்க்கும் பொழுது அவர் நீதிமானாக மேற்பாதாளத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பாதாளத்தினுடைய ஆழ்ந்த கருத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உண்மையான சம்பவத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மேல் பாதாளத்திலே நீதிமான்கள் வசிக்கிற இடம், கீழ் பாதாளத்திலே பாவிகள் தங்கியிருக்கிற இடம். இதற்கு இடையிலே ஒரு பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நரகம் என்றால் என்ன. உண்மையாகவே நரகம் இருக்கிறதா? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அதை நாம் வருகிற நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாயின் தயவு செய்து என்னை அணுக நீங்கள் தயங்க வேண்டாம். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.